வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, உங்க ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனும் குருவும் கொஞ்சம் மனதை கிளேசப்படுத்துவதும் அதனாலே சில டென்ஷன் வருதும் உங்களுக்கு இயற்கையாக இருக்கு. ஏற்கனவே வாத்தியாரும் ஒன்றா உட்காந்துருக்கிறாரு, சூடான நெருப்பு கொண்டு தலையில் வச்சா எப்படி இருக்குன்றதும் தீச்சட்டியை வைத்த தலை அப்படிங்கிற மாதிரி சூடாக இருக்குது அப்படிங்கிற தெரியுது. இதுதான் உங்களுக்கு சிக் ஃபீலாக இருக்குது. அந்த சிக் ஃபீலை எப்படி வெளியில் கொண்டு வரது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கும் போது உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறது 2ஆம் இடத்துலேருந்து குடும்பஸ்தானத்தில் உட்காந்து பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் புத்தி வேலை செய்யுது. அதனால் சில விஷயங்கள் எல்லாம் உங்களால் கரெக்டாக டெசிஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இந்த வாரத்தின் கடைசியில் அஷ்டமம் அப்படிங்கிற சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கூலாக நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அதெல்லாம் அழகாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கு. அதனால் தைரியமாக சில வேலைகளை நீங்கள் எடுத்து செய்யலாம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு செவ்வாய் உட்கார்ந்துருக்குது 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால 11க்குரியவன் அப்படிங்கிறதுனால லாபத்தை பெற்றுத்தருவது, முயற்சியின் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் பெருநீளாக வர்றதுக்கான வாய்ப்புகளை நல்லபடியாக செவ்வாயும் கேதுவும் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையானது ராகு மேலே, கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு மேலே 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அந்த பார்வை வர்றதுனால சில காரியங்கள் மெதுவாக நடக்கும், சில காரியங்கள் வேகப்பட்டதனால் நாசமாகும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் வேகமாக எந்த விஷயமும் டிசிஷன் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானித்து யோசித்து செய்தீர்களானால் காரிய வெற்றிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலிலே மந்தகதியை ஏற்படுத்துகிறார், சில விஷயத்திலே பண விரயத்தையும் ஏற்படுத்துகிறார். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதும், ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை ரொட்டீன் பண்ணால் போதும், புதுசாக எந்த விதமான எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம்லாம் வச்சுக்காமல் இருந்தது நல்லது. வேலை தேடி கொண்டு இருப்பவர்கள் அன்பர்களுக்கு முயற்சியுடன் வேலை தேடியினால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற வாக்கை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைகிறது. அதனால் கொஞ்சம் நல்ல ஜாலியாக சந்தோஷமாக எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா போதும். அதற்கு சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்காக தான், சுகத்தை கொடுப்பதற்காக 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நமக்கு சுக்கிர பகவான். அவரை தன்னுடைய நேரடி பார்வையால் பார்க்கக்கூடிய சந்திர பகவானானவர் இந்த வாரத்தை துவக்கி அங்கேருந்து கொஞ்சம் விலகி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறதுனால இந்த வாரத்தில் பணம் ஓரளவுக்கு பெண்கள் ரிலேட்டடாக வரும் அப்படிங்கிறது தெரிகிறது. உங்களுடைய கணவன் மனைவி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அந்யோன்யம் தெரிகிறது. அதனால் அதெல்லாம் ஒத்துமையாக இருக்க போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. குடும்பத்திலையும் கொஞ்சம் சந்தோஷம் நிலவுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில இடங்களிலே சகோதரர்களை விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற இண்டிகேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த வாரத்தில் ஒரு சூட்சமமான விஷயம் என்னன்னாக்க, ஆஷாட பகுளம் அப்படிங்கிற நாளிலே திருமண தடை இருக்கிற குழந்தைகளுக்கு வரன் தேடுபவர்கள் உடனே அமையலை அப்படிங்கிற விசனப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வானது அந்த நாளில் இருக்கிறது. அவசியம் சிவ வழிபாடை அன்று பண்ணுங்க. அது பண்ணும்போது திருமண தடை நீங்கி நல்ல சுப செய்திகளுடன் சந்திப்போம். வாழ்க வளத்துடன்.